இன்றிரவு ஒரு சிறிய கேள்வி. நீங்க எத்தனை முறை ஆம் என்று சொல்லி பிறகு மனதில் வருத்தப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு விருப்பமில்லை, நேரமில்லை, சக்தி இல்லை, ஆனால் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக சரி என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஒரு சிம்பிள் வேர்ட், ஆனா பல பேருக்கு சொல்ல மிகவும் கடினமான வேர்ட், நோ. நீங்க கடைசியா எப்போது கில்ட் இல்லாம நோ சொல்ல இருக்கிறீர்கள். பல நேரங்கள்ல மற்றவர்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கும் எஸ் சொல்லி இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒர்க், அன்வான்ட் கமிட்மெண்ட்ஸ், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாவற்றுக்குமே எஸ் சொல்லி கொண்டு இருந்தால் ஒரு நாள் எங்களையே நாங்கள் இழந்து விடுவோம். ஏனென்றால் ஒவ்வொரு ஜெஸ்ஸுக்கு பின்னாலும் வேறொரு விஷயத்துக்கு நீங்கள் நோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சைக்காலஜில பீப்புள் பிளீசிங் என்ற கான்செப்ட் இருக்கு. அதாவது எப்போதும் மற்றவர்களை ஹாப்பியா வைக்க முயற்சிப்பது. ரிசர்ச்கள் காட்டுவது என்னவென்றால், ஹெல்தி பவுண்டரிஸை வைத்திருப்பவர்கள் ஸ்ட்ரெஸ் குறைவாகவும் செல்ஃப் ரெஸ்பெக்டாகவும் இருப்பார்கள். நோ சொல்வது செல்ஃபிஷ் கிடையாது, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களுடைய டைமை பாதுகாப்பது தவறில்லை, உங்களுடைய பீஸை பாதுகாக்கிறதும் தவறில்லை. சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் ஒரு ஆனஸ்ட் நோ. உங்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள், நான் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்கிறேனா அல்லது என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க முயற்சிக்கிறேனா? ஏனென்றால் நீங்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியவராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா உங்களுக்கே உண்மையானவராக இருக்க வேண்டும் என்று நிம்மதியாக தூங்குங்கள். நாளை தேவைப்படும் இடத்தில் அன்பாக நோ சொல்ல தயங்காதீங்க. ஏனென்றால் ஒவ்வொரு நோவும் உங்களுக்கு உண்மையாக முக்கியமான ஒன்றை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. This is Mind Voice Podcast. Every time you say no to what trains you, you say yes to yourself. நீங்க நோ சொல்ல கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்ன? காமெண்ட் பண்ணுங்க.